182 நாள் ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னா 182 நாள் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்கிறது பொய். அரசு மருத்துவமனையில் இருக்கார். அவர் ஒன்றும் ஜெயிலில் இல்லை. அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. அவர் அப்படி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரை மந்திரியாட்டே வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர் அதிமுக காரரை பிடிச்சி அமைச்சராக்கி அவர் வாயையே திறக்கலையாமே. இன்னும் இவ்வளவு அக்கறையா முக ஸ்டாலின் ஏன் இருக்கணும்? ஏன் இன்னும் அமைச்சரா வச்சிட்டு இருக்கணும்? ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு திருப்பியும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அவருடைய சகோதரர் என்னவானார் என்ற ஒரு கேள்வியும் மக்கள் மனதில் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செந்தில் பாலாஜிய தம்பிய விடுதலை பண்ணு, வெளியே கொண்டு வா அப்படின்னு திமுக காரங்களுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தணும். ஏன்னா மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதுல ஒரு முக்கியமான சாட்சி செந்தில் பாலாஜிக்கு தம்பி. அதை தமிழக காவல்துறை தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் திமுகவும் செந்தில் பாலாஜிக்கு தம்பியை காப்பாற்றி வச்சுட்டு இருக்கிறதா தான் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இவங்ககிட்ட தான் இருக்காங்க, போலீஸ்காரன்டே இருக்கான் திருடன். எந்த இன்ஸ்பெக்டரும் தேடுறாரோ அவர் வீட்டிலே தான் இருக்கான். அப்ப எப்படி அவர் பிடிப்பாரு? அவர் பிடிக்கிறதா இருந்தால் அவர் வீட்டில் உட்கார வைக்க மாட்டார்ல. திமுகவினுடைய ஆதரவுல தான், அரவணைப்புல தான் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அவர் இருக்கிறதாக தகவல் இருக்கு, பேசப்படுகிறது. பொதுமக்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தணும். செந்தில் பாலாஜிக்கு தம்பியை வெளியே கொண்டு வா அப்படின்ட்டு. ஒரு தப்பு பண்ணிட்டான்னா ஒருத்தன் அவன் அவன் கோர்ட்டுக்கு போகும்போது மக்களெல்லாம் அங்கே போய் போராட்டம் பண்ணுறாங்கல்ல, கோஷம் போடுறாங்கல்ல. இப்போ ஏன் அமைதியாக இருக்கணும்? என்ன ஆச்சு? திமுகவில் என்ன நடக்குது? இதை பொதுமக்கள் கேட்கணும். செந்தில் பாலாஜி புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் கேட்குறாங்க. ஜாமீன் கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 182 நாள் ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னா 182 நாள் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்கிறது பொய் சொல்கிறாங்க. அப்படி இல்லை. இப்போ அவர் போன வருஷம் 2023, இது 24 துவக்கத்தில் இருக்கும். 2023 ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலேருந்து ஜூலை 14 கைது பண்ணோம். அவங்க சொல்கிறது ஜூலை 14ஆம் தேதி கைது பண்ணோம். 17 இருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் 3 மாதம் மருத்துவமனையில் இருந்தார். நவம்பர், அக்டோபர், மீண்டும் நவம்பர், ஒரு 10 நாள் தான். 10 நாள் ஆனவுடனே நவம்பர் 15லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் மீண்டும் மருத்துவமனையில் தான் இருந்தார். இப்போ ஜனவரி. அவர் 182 நாள் ஜெயிலில் இருந்தாருங்கிறது பொய். ஜெயிலில் இருக்கல, மருத்துவமனையில் இருக்கார். ஜெயில் மருத்துவமனையில் இருக்கார் அல்லது வேறு மருத்துவமனையில் இருக்கார், அரசு மருத்துவமனையில் இருக்கார். அவர் ஒன்றும் ஜெயிலில் இல்லை. எஞ்சிய தினங்களிலே கூட அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. அவர் அமைச்சரா இருக்கார், அதிகாரமா இருக்கார். அவர்கிட்ட நாங்க விசாரிக்க முடியல. அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். ஆனா அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு. அவருக்கு காவலர்கள்லாம் இருக்காங்க ஜெயிலே. அதிகாரம் மிக்க அமைச்சராக இருக்கிறதுனால அவர் சாட்சியங்களை கலைப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதனால ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. கனிமொழி கூட ஆர் ராஜா கூட ஒரு 6 மாசமா 1 வருஷம் இருந்தாங்களா? ஆர் ராஜா 1 வருஷம் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நீதிமன்ற தீர்ப்பு நீ வராம பொன்முடிக்கு வந்திருக்க நீதிமன்ற தீர்ப்பு. செந்தில் பாலாஜிக்கு விசாரணை கைதி தான். தம்பியை ஒப்படைச்சுக்கிட்டு ஐயா என்கிட்ட இல்லை, நான் இவ்வளவுதான் பங்கு வாங்கினேன் ஐயா, மீதியை நான் இங்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. அவர் அப்படி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரை மந்திரியாட்டே வச்சிருக்கிறாரு மு.க. ஸ்டாலின். ரெண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. மு.க. ஸ்டாலின் ஏன் குற்றவாளி? அதுவும் அதிமுக காரர் அவரு செந்தில் பாலாஜி. அதிமுகவில் நல்லா சம்பாதிக்கிறாரு. யாரு? மு.க. ஸ்டாலின் சொன்னது எங்கன்னா அவருடைய தொகுதியில் போய் சொன்னார். அவர் இங்க செந்தில் பாலாஜி ரொம்ப சம்பாதிக்கிறாரு, அவருக்கு தம்பியுமா சேர்ந்து நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பேசினார். அப்படி நிறைய சம்பாதிக்கிறவர்னுட்டு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, இவர் எதிர்கட்சியில் இருக்கும்போது இவர் மு.க. ஸ்டாலின் தெரிஞ்சுக்கிட்டார். மு.க. ஸ்டாலின் நீங்கள் நம்ம என்னவோ அவர் திறமை இல்லாதவர்லாம் சொல்கிறோம், ஆனால் சில விஷயத்தில் அவர் ரொம்ப பெரிய திறமைசாலி, புத்திசாலி. ஏன்னா அதிமுகவில் இருக்கும்போது இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது திறமையானவர்னு கண்டுபிடிச்சி, இவர் ஆளுங்கட்சி ஆனவுடனே அதே ஆளை போய் பிடிச்சி, நீ அங்கே காட்டுன திறமையை இங்கே காட்டு, அவங்களுக்கு செஞ்சதை எனக்கு செய் அப்படின்னு ஒப்பந்தம் பேசி வச்சிருக்கிறான்னா என்ன மு.க. ஸ்டாலின் என்ன விவரம் இல்லாதவரா என்ன? நான் கூட அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பேசியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் கருணாநிதியினுடைய மகன் இல்லையா, அது தெளிவாக இருப்பார். அந்த விஷயத்தில் அவருக்கு ரொம்ப தெரியுது. அதனால தான் அவர் அதிமுக காரரை பிடிச்சி அமைச்சராக்கி அவர் வாயையே திறக்கலையாமே. இன்னும் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். என்ன முக்கியமான சாட்சி கோர்ட்ல போய் என்னன்னா நாக்கு அறுத்துட்டாங்கம்பா. சினிமாவில் நாக்கு அறுத்துட்டு இருப்பான் இவன் இல்லை ஏம்பா, ஒன்றும் பேச முடியாது. அவனால் ஒன்றும் பேச முடியாதுயா, இல்லையா அது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான் அவன் பாவம். எழுதி கொடுன்னா அதுவும் தெரியல, எழுத படிக்க தெரியாது அப்படின்னுக்கிட்டு தள்ளுபடி பண்ணிடுவாங்க கேஸை. அவன் செந்தில் பாலாஜி வாயை திறக்கலைன்னா கேஸு தள்ளுபடி ஆகிடும் அப்படின்னுட்டு மு.க. ஸ்டாலின் நினைக்கிறார். நினைக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆகாது. வாயை திறக்கிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும். ஊமையாக இருக்கலாம் செந்தில் பாலாஜி, ஜெயிலில் இருக்கட்டும், வெளியே விட முடியாது. ஏன்னா நாங்கள் என்ன விசாரிக்கலைங்க, அவர் வாயே திறக்கலைங்க, பாதி நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிறாரு அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுது. அவர்கிட்ட அவங்க முக்கியமாக சொல்றது அவர் அமைச்சராக இருக்கிறாரு, அதனால அவர் சாட்சியங்களை கலைப்பாரு, வெளியே விடக்கூடாது. அப்படி உடனே மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணணும்? அவர் அமைச்சர் இல்லை, செய்யணும்ல. நான் அமைச்சர்ல இருந்து விடுவிக்கிறேன், விடுவிச்சாலும் ஜாமீன் கிடைக்குமா அப்படி பார்க்கணும்ல. விடுவிச்சா ஜாமீன் கிடைக்கும். பொதுவாக வழக்கறிஞர்கள் அப்படிதான் சொல்றாங்க, விடுவிச்சா ஜாமீன் கிடைக்கும். அது மு.க. ஸ்டாலின் சொல்லியாச்சு, விடுவிச்சா ஜாமீன் கிடைக்கும். ஆனால் இவர் விடுவிக்க மாட்டேங்கிறாரு. ஏன் இவர் செந்தில் பாலாஜியை வெளியே அனுப்ப விரும்பல மு.க. ஸ்டாலின்? இன்னும் எத்தனை ஆண்டு தான் ஜெயிலே வச்சிருப்பீங்க அவரை? வெளியே வந்தா சொல்லிடுவாரா அப்படின்னு மு.க. ஸ்டாலின் நினைக்கிறதா இருந்தா, இப்போ உள்ள இருக்கும்போது கூட அமலாக்கத்துறையிட்ட சொல்லிடுவார்ல, அந்த பயம் இருக்கு. ஒருவேளை அமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டா, அப்பா நம்ம கைத்தை அவுட்டு விட்டானுங்க, இனி அவ்வளோதான், நம்ம சாக வேண்டியதான், இருந்த ஒரு வாய்ப்பை கூட, ஒரு அமைச்சருங்கிற ஒரு இதை கூட பறிச்சிட்டாங்களே, இனி நமக்கு இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தூக்கு தண்டனை கைதிகளெல்லாம் சோதனை பண்ணி எல்லாம் கடைசி நேரத்தில் இது பண்ணுவாங்கள்ல, அதை மாதிரி இது கடைசி காலகட்டத்தில் நம்ம பதவியும் பிடுங்குறாங்க, பிடுங்கிட்டா நம்மளை பலி கொடுக்க போகிறாரு போலுக்கு
அப்படின்னு நினச்சிக்கிட்டு உண்மையை சொல்லிடக்கூடாது செந்தில் பாலாஜி அப்படின்னு பயந்துக்கிட்டு அமைச்சர் பதவியை எடுக்காமல் இருக்கிறாரு. இவ்வளோ அக்கறையாக மு க ஸ்டாலின் ஏன் இருக்கணும்? ஏன் இன்னும் அமைச்சராக வச்சுட்டு இருக்கணும்? மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் மு க ஸ்டாலினை தூக்கிட்டாங்க, தூக்கி போட்டாச்சு. மு க ஸ்டாலின் இனி எலெக்ஷன்லாம் ஜெயிக்க முடியாது. இனி எந்த எலெக்ஷன் வந்தாலும் மு க ஸ்டாலின் இருக்கிற கட்சிக்கு ஓட்டு விடாது. மக்கள் தூக்கி போட்டாங்க. அது என்னைக்கு அவர் ஜெயிலுக்கு போய் ஒரு அடுத்த நாளே அவருடைய அமைச்சர் பதவியை பறிச்சிருக்கணும். எப்போ பறிக்கலையோ அப்பவே மக்கள் தூக்கி போட்டாங்க. இந்த குற்றவாளிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கிறதுனால தான் அதிமுகவில் இருந்து அவரை கொண்டு வந்து வச்சு ஏதோ விளையாடி இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அதனால தான் அவரை இன்னும் அமைச்சராட்டே வச்சுட்டு இருக்கிறாரு. நீதிபதியே தெளிவாக சொல்கிறாங்க, விசாரணையில் தெளிவாக தெரிய வருது, அமைச்சராக இருக்கிறது ஒரு காரணம் 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 காரணம். நீங்கள் அப்போ அமைச்சர் இல்லைன்னு சொல்லுங்க, அவர் முதல்ல வெளியே வரட்டும். வெளியே வந்த பிறகு கேஸ் பேசிக்கலாம்ல. அந்த கருணை கூட மு க ஸ்டாலினுக்கு ஏன் இல்லை? அவர் ஜெயிலே ஏதாச்சும் ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொன்று, அரசு மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார் அவர். என்ன ஜெயிலில் இஷ்டத்துக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ரேட் வச்சுருக்காங்களாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி நல்லா இருக்கலாம்ல, எதுக்கு இப்படி தேஞ்சு போயிடுறாரு? அவருக்கு என்ன ஆயிடுமோ, என்ன ஆயிடுமோ, அவருக்கு தம்பிக்கு என்ன ஆச்சோ, அவ்வளோ பயம் இருக்கு. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ பயம் இருக்குல்ல. தம்பிக்கு என்ன ஆச்சுது, செந்தில் பாலாஜிக்கு என்ன ஆகும், ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சீன் தான் இப்போ போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த கிரிட்டிக்கலான சீன் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல, செந்தில் பாலாஜிக்கும் மு க ஸ்டாலினுக்கும். அவர் ஏன் அதை பற்றி ஒன்றும் வெளியில் பேச மாட்டேங்கிறாரு? மு க ஸ்டாலின் ஏன் செந்தில் பாலாஜியை விடுதலை பண்ணலை, ஏன் அவன் ஜாமீன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி அவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அந்த நியாயத்தை ஏன் எடுத்து பேசலை? நான் ரொம்ப வருத்தப்படுறேன், செந்தில் பாலாஜிக்கு விடுதலை கிடைக்காததுனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ஏன் சொல்ல? நிருபர்கள்ட்ட ஏன் சந்திக்கலை? உடனே நிருபர்கள் கேட்பாங்க, ஐயா நீங்கள் அவர் அமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் வெளியே வந்துடுவார் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இவர் என்ன சொல்லுவார்? அப்போ அடுத்த முடிச்சியை அவர் அவுக்கணும்ல. ஏன் அமைச்சர் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறங்கிற ஒரு முடிச்சியை அவர் அவுக்கணும். அது என்னவோ செந்தில் பாலாஜிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கு தம்பிக்கும் ஏதோ முடிச்சுகள் இருக்கு. பெரிய விஷயம் அது, அது சாதாரண விஷயம் இல்லை. அது அவிழ்படும் போது தான் நமக்கு தெரியும் ஏதோ சம்திங் ராங். எனக்கு என்ன கேட்டால், மு க ஸ்டாலினையும் கைது பண்ணி செந்தில் பாலாஜியோட சேர்த்து வச்சு விசாரிக்கணும் அமலாக்கத்துறை. இப்போ நீதிபதி என்ன சொல்லணும், இவர் ஏன் அவர் அமைச்சர் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறார் இந்த முதலமைச்சர், அதனால முதலமைச்சரை கைது பண்ணுங்க, முதலமைச்சரை விசாரிக்க, அமலாக்கத்துறை முதல்வரையும் விசாரிக்க வேண்டும், அவருடைய செந்தில் பாலாஜிக்கு தம்பியை கொண்டு வருமாறு திமுக தலைவரை கேட்டுக்கொள்ள வேண்டும். அமலாக்கத்துறை துணிச்சலாக முதலமைச்சரையும் செந்தில் பாலாஜியையும் அவருக்கு தம்பியையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்லணும். இப்போ இவர் ஆனந்த் வெங்கடேஷ் எப்படி அந்த கேஸை தள்ளுபடி பண்றீங்க, அதை மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்றாருல, அதே போல இந்த நீதிபதி சொல்லலாம்ல. எப்படி அவரை இன்னும் அமைச்சராக வச்சுட்டு இருக்கிறார் இந்த முதலமைச்சர்? முதலமைச்சருக்கு மேலேயும் ஒரு வழக்கை போட்டு அவரையும் விசாரிங்க, முதலமைச்சரையும் விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கிலே என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு நீதிபதி ஒரு தீர்ப்பு எழுதணுங்கிறது அடியனுடைய கருத்தா இருக்கு. பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.